ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஒன் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் இப்போ குரூப் ஒன்னுடைய சிலபஸில் சில சேஞ்சஸ், சில அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இந்த குரூப் ஒன் எக்ஸாமுடைய சிலபஸில் எப்போ சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது மெயின்ஸில் தான் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 13ஆம் தேதி நினைக்கிறேன். செப்டம்பர் 13 அன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஒரு அப்டேட்டட் சிலபஸ் அப்படிங்கிறது ஒன்று விட்டுருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து மெயினாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அப்போ பண்ண சேஞ்சஸ் வந்து இப்போ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அப்பயே நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது கூட சில அப்டேஷன், சிலபஸில் சில அப்டேஷன் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. சரிங்களா, ரைட். இப்போ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 4 பேப்பர். ஸோ ஸ்டார்டிங்கில் 3 பேப்பர் இருந்துச்சு. நமக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணனால இப்போதைக்கு வந்து நமக்கு 4 பேப்பர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினான நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3த்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 யூனிட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த வந்து அப்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் பேப்பரில் வந்து நமக்கு 3 யூனிட்டாக இருந்தது 4 யூனிட்டாக வந்து வச்சுட்டாங்க. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அது கூடவே சோசியல் இஷ்யூஸ், அது இல்லாமல் ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது கூடவே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு புது யூனிட்டை புதுசாக வந்து ஆட் பண்ணாங்க. இந்த யூனிட் ஆட் பண்ணது 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் இருந்ததை அந்த யூனிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 யூனிட் தான் இருந்துச்சு. அது கூடவே எத்திக்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. இப்போ எத்திக்ஸை வச்சுட்டு ஆப்டிடியூடை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ செகண்ட் பேப்பரில் மொத்தமே 3 பேப்பர் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது குரூப் ஒன் மெயின்ஸில் இதுக்கு மேலே இல்லை. சரிங்களா, ஸோ ஆப்டிடியூட் பிலிம்ஸில் மட்டும் தான் இருக்க போகுது, மெயின்ஸில் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேப்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜாகிரஃபி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்தியா அண்ட் தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் ஜாகிரஃபி படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் அது 6 மந்த்துக்கு முன்னாடி இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் ஜாகிரஃபி அப்படிங்கிற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து எர்த்து, சோலார் சிஸ்டம் இதை பற்றியெல்லாம் வந்து படிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். சரிங்களா, ஓவரால் ஜாகிரஃபி பற்றியே வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியதாக வந்து இருந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணது வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணது இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு யூனிட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சம் ஆஃப் த சிலபஸ் டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. அது மேக்ஸிமம் ஆஃப் த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்த பகுதிகளாக தான் இருக்குது. ஆல்ரெடி இருந்த சிலபஸ் டாப்பிக்கே வந்து கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் அதோடைய சப் டாபிக்ஸ் எல்லாம் தெளிவாக வந்து கொடுத்த மாதிரி தான் இருக்குது. மெயினாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டாபிக்ஸ் எல்லாமே ஓவராலாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நிறையவே நமக்கு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நமக்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சில பேர்த்தை பற்றி மெயினாக நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நேமும் காமராஜர், தந்தை பெரியார், முதல்ல பெரியார் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ தந்தை பெரியார், காமராஜர், இந்த மாதிரி சில தலைவர்களோட பேர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி இன் தமிழ்நாடு, இந்த பகுதியெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சில விஷயங்கள், சில வார்த்தைகள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ணவும் வந்து செஞ்சுருக்காங்க. இதே சோசியல் இஷ்யூஸில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு கொடுத்த சிலபஸ் தான். அதுக்குள்ளே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த சிலபஸை வந்து விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு லிட்ரஸி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராப் அவுட்ஸ், ரைட் டு எஜுகேஷன், உமன் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம், லேர்னிங், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முதல்ல இல்லை. அதே மாதிரி முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அபியூஸ், இது மட்டும் தான் வந்து இருந்திருக்கும். குழந்தை தொழிலாளர், குழந்தை துன்புறுத்தல், அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். இப்போ சைல்டு எஜுகேஷன், சைல்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், சைல்டு அபியூஸ், லா டு ப்ரொடக்ட் சைல்டு அபியூஸ், சைல்டு ப்ரொடக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதெல்லாமே நமக்கு அதுக்குள்ளே தான் வந்துடும். அதுக்குள்ளே சப்டாப்பிக்காக தான் வந்துடும். ஆனால் இதெல்லாமே இப்போ நமக்கு சிலபஸாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சோசியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுல ஆல்ரெடி கொடுத்துருந்த விஷயங்களை தான் இன்னும் கொஞ்சம் சப்டாபிக்ஸாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு இதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவுமே நமக்கு ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான். மெயினாக சோசியல் ஜஸ்டிஸ்க்கு, சமூக நீதிக்கு, தமிழ்நாடு பேஸ் பண்ண சமூக நீதி விஷயங்களுக்கு வந்து நமக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நமக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ கொடுத்த டாபிக்ஸ் தான் இப்போயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பாலிட்டி நமக்கு அப்போ கொடுத்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெயினாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2017க்கு முன்னாடி இருந்த குரூப் ஒன் சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ற மாதிரி அப்போ சிலபஸ் டாபிக் இப்போ நமக்கு பிலிம்ஸில் எப்படி படிப்போமோ அதே மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் டெக்னாலஜி பேஸ் பண்ண விஷயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போயுமே நமக்கு குரூப் 2 மெயின்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 2017க்கு மேலே இருந்த சிலபஸில் எப்படி இருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெக்னாலஜி பேஸ் பண்ண கண்டென்ட் இருக்கும். அண்ட்
அண்ட் அது இல்லாமல் நோய் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களோ இல்லையா, ரொம்ப கெமிஸ்ட்ரி பற்றியோ அண்ட் பயாலஜி பற்றியோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு அதை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட் பேஸ் சால்ட்டு, அமிலம் காரம் உப்பு அண்ட் ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் ஆக்சிஜனேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறதும், கார்பன் நைட்ரஜன் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ், கார்பன் அண்ட் அதனுடைய சேர்மங்கள். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு இதில் ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்காக டாபிக்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ் வந்து என்ன ரொம்ப அதிகப்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதெல்லாமே. ஸோ நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அது இல்லாமல் இப்போ நமக்கு புதுசாக என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்திருக்கும், மிஷின் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து புதுசாக என்னென்ன டாப்பிக்லாம் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கோ அதெல்லாமே நமக்கு சிலபஸில் ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே நமக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறோம்னா இதெல்லாமே படிச்சு தான் தீரணும். இப்போ கரண்ட்லி என்ன போயிட்டு இருக்கோ அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே டாபிக்ஸாகவே இவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து நமக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீன், நோய் மற்றும் அதனுடைய காரணிகள், இந்த மாதிரி மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். சுகாதாரம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அதாவது பயாலஜியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செல்லில் இருந்து நமக்கு வந்து அதாவது சுவாச மண்டலமாக இருக்கலாம், அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் பற்றியாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இப்போ ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு, ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி பயாலஜிலையுமே எல்லாமே படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதில் என்ன இல்லை அப்படின்னா வந்து பிசிக்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்கல. பிசிக்ஸில் வந்து நமக்கு லைட்டு, சவுண்டு, இதை பற்றின விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ பிசிக்ஸ் கொடுத்தா அது ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை கொடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய சப் டாபிக்ஸ் இப்போ என்னென்ன கவர் பண்ணுமோ அதெல்லாமும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து தமிழ் சொசைட்டி, ஸோ அதுவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் சொசைட்டியில் அங்கங்கே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொஞ்சம் நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லையா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இப்போ ஜென்ரல் ஜாகிரஃபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் நமக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எர்த் அண்ட் யூனிவர்ஸ், பேரண்டம் அண்ட் சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், ஸோ இதை பற்றிலாம் நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், அதாவது வளிமண்டலம், இந்த மாதிரி அந்த சில மண்டலங்கள் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட அதில் எல்லாமே வந்துடும். நமக்கு ஜாகிரஃபியில் எல்லாமே கிட்டத்தட்ட படிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்படி இருக்காது. இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்தியா தமிழ்நாடு இதை பேஸ் பண்ணி மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து பேரண்டம், சூரிய குடும்பத்தில் இருந்து நமக்கு வளிமண்டலம், உயிர்கோளம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஓவராலாக என்ன தெரிகிறது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிலபஸில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு மென்டல் அபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட் அப்படிங்கிறது மீன்ஸில் இல்லை. ஸோ இது ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆப்டிடியூட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஆப்டிடியூட் தான் வந்து இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆப்டிடியூட்டில் கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப சிம்பிளாக, அதாவது நமக்கு பிலிம்ஸ்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 மார்க்குன்னு வச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேஜுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு போய் அதில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த டாப்பிக்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்டிடியூட்டை டோட்டலாக வந்து மெயின்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி 6 மந்த்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு யூபிஎஸ்சியில் இருந்த ஒரு பேப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சிலபஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு என்ன மாதிரிலாம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவல் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ நம்ம மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் இல்லாத டாபிக்ஸும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்தில் இருக்குது. பட் இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து பேப்பர் 2ல் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஜாகிரஃபியில் வந்துட்டு நமக்கு டோட்டலாக எல்லாமே படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையுமே வந்துட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் சேர்த்து படிக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் 3 அப்டேட் அப்படிங்கிறது. ஆப்டிடியூட் இல்லை, அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். அண்ட் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். அது கூடவே ஜாகிரஃபியில் ஃபுல் ஜாகிரஃபியும் படிக்கணும். இதுதான் வந்து மெயினான அப்டேட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஓவராலாக மற்றபடி சோஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம் அண்டு மற்ற விஷயங்களில் பாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு நிறைய எப்போ அடுத்த குரூப் 1 வரும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு சிலபஸ் அப்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு மூவாக நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக நமக்கு நடந்த குரூப் 1 ரிசல்ட்டும் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராசஸும் வந்து நமக்கு முடிய தருவாயில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரமே நமக்கு நெக்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸ்க்கும் இப்போலேருந்தே கொஞ்சமாக உங்களை தயார்படுத்திக்கோங்க. பிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிட்டிங்க, அதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸில் நீங்கள் ரொம்ப பர்டனாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 80% சேமாக தான் வந்து இருக்குது. சரிங்களா? பயாலஜியில், அதாவது சயின்ஸில் இருந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இருந்து எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. 2 விஷயங்கள் தான் வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி ஆப்டிடியூட் இருந்துச்சு, இப்போ நமக்கு ஆப்டிடியூட் இல்லை. அண்டு நமக்கு இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இல்லை. இதை தவிர மீதி எல்லாமே பிலிம்ஸ்க்கு படிக்கிறது நமக்கு மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆக தான் போகுது. ஸோ இப்போ படிக்கும்போது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.